அது மட்டும் அவரை பொறுப்படுத்தி செஞ்சாரு. எல்லா காரியமே சபையில ரொம்ப அருமையாக நேர்த்தியாக செய்து விட்டோம். இதான் ரொம்ப நான் ஒரு தேவனுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்முடைய உடை உடுத்துதல் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். பழைய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், விலை கம்மியான ட்ரெஸ்ஸோட இருக்கும், சிம்பிளா இருக்கட்டும், டீசெண்டா நீட்டா இருக்கும். ஒரு இவர் நாலுமாவடி ஊழியர் ஒரு பேர் வர மாட்டேங்குது, நோபல் சார், அவர் சொன்னார் அமெரிக்கா தேசத்துக்கு ஊழியத்துக்காண்டி சென்று கொண்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்றாரு, ஊழியர் செய்யக்கூடிய பிரசங்கத்துக்காண்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் ஊழியர் செய்யற பிரசங்கத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு முன்னாடி ஒரு லேடி ரொம்ப உடை ரொம்ப ஆபாசமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே என்னால பிரசங்கம் பண்ணவே முடியல. நான் அதுக்கே ஒரு பிரேயர் பண்ணிட்டு என்னோட ஆவியை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க, இந்த காரியம் என்னோட கண்ணை வந்து கெடுக்க கூடாது. நான் அப்புறம் நினைச்சேன், அந்த பொண்ணு கிட்ட நீங்க சொல்ல நினைச்சிட்டு இருக்கிறேன். ஒரு லேடி கூட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அந்த லேடி தான் இவரோட பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படிங்கிறது. அந்த சபையே ஒரு சபை இருந்தாங்க. இவர் யார வந்து குற்றம் சொல்ல நினைச்சாரோ அந்த ஊழியர்ச்சிக்கூடிய சபையோட பாசோட பொண்ணு தான் அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. எப்படி அந்த சபை வந்துட்டு மற்றவங்க முன்பாக முன்மாதிரியாக இருக்க முடியும்? நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு முன்பாக, நான் எல்லா காரியத்திலையும் கவனமா தேவனை குறித்து நம்முடைய பாவனைகள் உடைகள் செயல்கள் யாரும் சிறு அசட்டோ பிசகோ இல்லாதன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஈஸியா சொல்லிடுவாங்க. ஒரு சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிறிஸ்தவங்களா சண்டை போட்டீங்களா அப்படின்னு இந்த கம்பெனி எங்களை தாங்குகிற எங்களை வழிநடத்துகிற வல்லமை தெய்வம் நீதான் ஐயா. அப்பா சோத்திரம் கம்பெனி, சோத்திரம் கம்பெனி. அப்பா இங்க வந்திருக்கிற ஜனங்கள் மத்தியில வல்ல ஆவியின் பெருமை ஊற்றுகிற கம்பெனி. அப்பா உடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி அப்போ இந்த அற்பமான கூட்டத்தின் மத்தியில தேவாதி தேவனுடைய ஆவி இன்றைய நிரப்பி அபிஷேகத்தால் நிரப்பி இந்த வார்த்தைகளை வண்ணாக தேவன் எங்களுக்கு கொடுத்து அப்போ நீங்கள் வழியெடுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, தேவாதி தேவனே, மனமருகிற தேவனே, அப்போ அந்த குருடன் உம்மை பார்த்து இறங்கி கத்தினான் தகப்பனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டானே தகப்பனே. அப்போ அவர்கள் குரலை கேட்டு இறங்கி வந்து அப்போ அந்த குருடனுக்கு பார்வையை கொடுக்கிறே தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த ஜனங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்து அப்பா என்னுடைய பலனை எனக்கு பதில் கொடுத்து அப்பா இந்த வார்த்தையை கேட்டு பலனை இந்த வார்த்தைகளை கனிய அப்பா ஒன்றாக கொடுக்க வேண்டுமே தகப்பனே. அப்பா நன்றி ராஜா, நேசிக்கிற தெய்வம், வழிநடத்துகிற தெய்வம், எங்களை தாங்குகிற தெய்வம் நீர்தான் ஐயா. நன்றி தகப்பனே, மகிமைக்கு பாத்திரவான் அப்பா, துதிகள் மத்திய வாசம் செய்கிறவரே, துதிகள் பிரியப்படுகிற தெய்வமே, அற்புதங்களை செய்கிற தெய்வமே, அப்பா அதிசயங்களை செய்கிற தெய்வமே, ஒருவருக்கான அந்த ஒளியில் பிரகாசிக்கிற தெய்வமே, பரிசுத்தவானே ஐயா, மகா பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. தேவனை துதிப்பது எவ்வளவு பெரிய மகிமை. இந்த வாரத்துல ஓய்வு நாள்ல தேவனுக்காக கொடுக்கப்பட்ட நாள்ல நம்ம தேவனை இந்த சபையில வந்து குடும்பமா துதிப்பது எவ்வளவு பெரிய மகிமை. அப்பா நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா இயேசு சொல்லும் போது எங்க உள்ளத்துல அப்பா ஆண்டவரே ஆவிக்குரிய வல்லமை போகுதப்பா. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே உடைய நாமம் வானத்திலும் பூமியில மேலான நாமம் ராஜா. அப்பா வானத்துக்கு மேல பூமியில உடைய நாமத்திற்கு மேலான மேல்மட்டம் இல்லை ராஜா. நாமத்தை நாங்க தரித்து அப்பா நாங்கள் மகிமைப்படும்படி, சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் மகிமைப்படும்படி, அப்பா இந்த ஆலய மகிமைப்படும்படி, யாரை சுற்றி இருக்கிறவங்க மகிமைப்படும்படி, அப்பா கேட்டுக் கொண்டிருக்கிறவங்க மத்தியில
தேவனை எழுப்பது உண்டாக்க வேண்டும் சொல்லிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே நீர் மாறாத தெய்வம் தகப்பனே, மகிமையான தெய்வம் ராஜா, காண்கின்ற தெய்வம் தகப்பனே, உங்களை வழிநடத்துகிற தெய்வம் தகப்பனே. நன்றி ராஜா. அப்பா இறக்கத்தால் அப்பா உம்முடைய அளவு கடந்த கிருபையா தகப்பனே, அப்பா எங்களை புரிந்து கொண்டு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக அறிந்து கொண்ட ராஜா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு உடுத்தி விட்டு தகப்பனே, அப்பா எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தகப்பனே. ஆண்டவரே நன்றி ராஜா. அப்பா மாறாத தெய்வம் நீர்தான் தகப்பனே, ஒரு மகிமையுள்ள தெய்வம் நீர்தான் தகப்பனே. அப்பா எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவாதி தெய்வம் நீர்தான் தகப்பனே. அப்பா எங்க இருளான வாழ்க்கைய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக மாற்றியிருக்கிறேன் தகப்பனே. அப்பா நன்றி ராஜா. கர்த்தாவே முழு மனதோடு முழு உள்ளத்தோடு அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்க வேண்டும் தகப்பனே. கர்த்தாவே ஆவியின் வல்லமைய அப்பா எங்க வீட்டு அபிஷேகத்தின் வல்லமைய அப்பா நீங்கள் ஊற்றி தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆச்சரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே குறைவானது நிறைவானது வரும்போது வாழ்க்கையில குறைவானது ஒளிந்து சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவாதி தேவன் நிறைவான தேவன் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது குறைவாக இருக்கக்கூடிய அசுத்தங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத பங்கு, எடுபட்ட பங்கு எல்லாம் நம்ம விட்டு அகற்றி விட்டது. நம் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த வாழ்க்கை தேவனுடைய கிருபையால் வெளிச்சத்தின் மத்தியில தேவனுக்கு உகந்த வாழ்க்கையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே நீர் மகிமையுள்ள தேவன் ராஜா, நீர் மாறாத தேவன் தகப்பனே. அப்பா சர்வத்தையும் சகலத்தையும் உண்டாக்கிய தேவன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு பெரியது தகப்பனே. ஓ உம்முடைய வார்த்தையின் வல்லமை எவ்வளவு பெரியது ராஜா. அப்பா உம்முடைய வார்த்தையை தகப்பனே நீர் பூமியையும் ஆகாயத்தையும் உலகத்தையும் உண்டாக்கினீரே தகப்பனே. ஆண்டவரே ஆவியானவர் தேவனானவர் வார்த்தையின்படி தேவன் வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது தகப்பனே.